அரங்கம் அதிரட்டுமே விசில் பறக்கட்டுமே now கரங்கள் ஒசரட்டுமே தேக்கோ வளர்த்து மொத்தமே. ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அபி கேமிங் 2.0. இது என்ன கேம்னா சூப்பர் மார்க்கெட் பார்ட் 2. பார்ட் 1 பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. லைக் சப்ஸ்கிரைப் தெரிக்க விட்ருங்க. வாங்க இந்த எண்ணெய் பாட்டிலை தூக்கிட்டு போய் வச்சுட்டு வந்துடலாம். அடுத்து போக போக கடை கொஞ்சம் பெருசாக்கிடலாம் சூப்பர் மார்க்கெட்டை. ஃபஸ்ட்டு இந்த எண்ணெய் பாட்டில் சன்ஃப்ளவர் எண்ணெய் பாட்டில் வச்சுட்டு அடுத்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபுல் ரேட்டு வச்சிடலாம். அதுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு இது கேட்பாங்க. இதில் போட்டால் கொஞ்சம் கொஞ்சம் காசு கிடைக்கும் நம்மளுக்கு. அதனால் சரி இதையும் ஆனது இது பேர் அவக்கேடோ. இந்த அவக்கேடோவையும் உள்ளே வச்சுட்டு வந்துடலாம். ஏன் பாதி பழம் தீர்ந்துருச்சுன்னா நம்ம வந்து போன எபிசோடில் இதோடு தான் முடிச்சிருப்போம். அதனால் அப்படி இருக்குது. போன எபிசோடில் இது வாங்கி வச்சுருப்போம், ஆனால் நம்ம அடுக்கிறதுக்கு நேரம் இல்லை. அதில் அந்த பார்ட் 1லேயே வீடியோ கட் பண்ணிவிட்டு போயிருப்போம். அதனால் இன்றைக்கி பார்க்குறவங்க எல்லோரும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைபை தெரிக்க விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இது பேர் என்ன, மைதா மாவுன்னு நினைக்கிறேன். இது பேர் என்னன்னு தெரில, மைதா மாவுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அது இப்போ அதுக்கு முன்னாடி வந்து மைதா இருக்குது. அதால் சரி இப்போ என்ன பண்ணலாம். குப்பைத்தொட்டியில் எதுக்கு போட்டேன்? ஐயோ அதில் போட்டிருக்கலாமே, காசாச்சு 25 பைசா கிடச்சிக்கும். சரி இதெல்லாம் சர்க்கரை பாக்கெட்டு. இது சர்க்கரை பாக்கெட்டு ஆல்ரெடி ரேட் நம்ம போன டைமே ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். இது வந்து காப்பி பவுடரு, ஆனால் வைக்கிறதுக்கு இடம் இல்லை. சரி ஓரமாக தூக்கி போட்டுட்டு இது பண்ணலாம், ஓப்பன் பண்ணிட்டு போய் நம்ம பிளேஸில் உட்காந்துக்கலாம். இவங்க தான் ஃபஸ்ட்டு கஸ்டமர். போன டைம் யாரோ வந்தாங்க, அவங்க யாருன்னு தெரில. இந்த டைம் இவங்க தான் ஃபஸ்ட்டு கஸ்டமர். போன இது பார்த்தவங்க காஃபி பவுடர் இல்லைன்னு கேட்குறாங்க. பார்த்தீங்களா, இடம் இல்லைன்னு தான் காஃபி பவுடரே வைக்கல. பாருங்க திட்டிக்கிட்டே இருக்காங்க நம்மளை. காஃபி பவுடர் எங்கே அப்படின்னு கேட்காங்க. நம்மளுக்கு எங்கே தெரியும் காஃபி பவுடர் எங்கே இருக்குன்னு. சரி இவர் ஏதோ ஆப்பிள் இதெல்லாம் வாங்கியிருக்காரு, இதுக்கு ரேட் கொடுத்துடலாம். மிச்ச காசு கொடுத்துடலாம். அவங்க கொடுத்ததுக்கு கொடுத்துட்டோம். அவங்க வந்து ₹1 டிப்ஸ் போட்டிருக்காங்க. அடுத்து வந்து சர்க்கரை, மைதா மாவு, கலாக்ஸு, எண்ணெய் பாட்டிலு. எனக்கு காசு கொடுத்தாங்க, சரியாக போச்சு. அதெல்லாம் அமுச்சு விட்டோம். அடுத்து ஏதோ போட்டாங்க. டக்குன்னு நான் பண்ணிவிட்டேன், சொல்ல மாட்டேங்கிறேன் நான். அடுத்து இதில் வந்து அவங்க போட்ட காசும் அவங்க வாங்கியிருப்பாங்க. அதோட காசை வந்து கார்டில் இது பண்ணி இந்த நம்பர்ஸ் மட்டும் போட்டு அமுச்சு விட்டா போதும். நம்ம வந்து ஒரு வாய் கொளறு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஒரு கஸ்டமர்கிட்ட நம்ம வந்து தப்பாக காசு கொடுத்துட்டோம்னா அவங்க ஏதோ ஜாலியாக கொண்டாடிட்டு போவாங்க. அது தெரியாமல் நான் டென்ஷனில் கொடுத்துட்றேன், ஏன்னு தெரியல. சரி டக்குன்னு சார்ஜ் வேறு கம்மியாயிடுச்சு. இதில் தான் திடீர்னு சத்தம் கேட்டுச்சு. நான் வாய்ஸ் ஓவர் பண்ணிட்டு இருந்தனால அது சத்தம் இதில் கேட்குமான்னு எனக்கு தெரியல. இவங்களுக்கு வந்து 27.77 பைசா கொடுக்கணும் காசு. இது வந்து காசு, இது பைசா, இந்த காயின்ஸ் எல்லாம். எனக்கு லைட்டாக அப்படியே பேச தொண்டை கட்டிக்குது. கெலாக்ஸு எண்ணெய் பாட்டில் சர்க்கரை வாங்கியிருக்காங்க. அடுத்து ஒரே ஒரு ஆரஞ்சு வாங்குறதுக்கு எதுக்குடா சூப்பர் மார்க்கெட் வர, போய் ரோட்டு கடையில் வாங்கினாலே கிடைக்குண்டா. சார் இப்படி சொன்னதுக்கு அடுத்த தாட்டி வராமல் இருந்துடாதீங்க. அடுத்த தாட்டி கண்டிப்பாக வரணும். நீங்கள் எத்தனை வாங்கினாலும் நான் இனிமேல் திட்ட மாட்டேன். இந்த மேடம் கூட பரவாயில்ல 2 வாங்கியிருக்காங்க. எந்த கஸ்டமரையும் திட்ட வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம திட்டிக்கிது அவங்க அந்த கஸ்டமரே வராமல் போயிட்டாங்கன்னா அவ்வளோதான். அது ரெகுலர் கஸ்டமர். இப்போ இங்கே வந்துட்டு இப்போ நிற்கிறாங்களே இவங்க எல்லோரும் ரெகுலர் கஸ்டமர், டெய்லி வருவாங்க. இந்த அக்கா மறுதியும் வராங்க பாருங்கள். அந்த பிளாக் கலரில் ஒரு அக்கா கோட் போட்டிருக்காங்கள, அந்த அக்கா திரும்ப வராங்க பார்த்தீங்களா. இவங்களாம் ரெகுலர் கஸ்டமர். எங்கள் வீட்டு பக்கம் லைட்டாக சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். அந்த ஃபோனில் வந்து அந்த மாதிரி சத்தம் கேட்டுச்சுன்னா அதை மட்டும் கேட்காதீங்க. கலாக்ஸ் அதுக்குள்ளே தீர்ந்து போச்சு. அவங்க பின்னாடி ஒருத்தன் கேட்குறான் பாருங்கள். இந்த அக்கா தான் கலர் அடிச்சிருக்க டை போட்ட அக்கா. உங்கள் பேர் என்ன? சொரணாவாக்கா? சரி பாய் சொரணாக்கா. மித்தவங்க கிட்ட தான் கேட்காம இருந்துக்கலாம். இந்த அக்கா பேர் சொரணாவா, அடுத்த வாரம் பேர் என்ன பாம்புகிரியா? சொல்லுங்கள்.
அடுத்து இவனா, ஐயோ பேசி பேசி வாய் வையா வலிக்குது. சரி, அந்த பின்னாடி வர மொட்டை சார் கிட்ட கேட்கலாமா பேர் என்னன்னு? இவன் என்ன ஆர்மி மேனாட்டாக இருக்கான், இவன்கிட்ட இது கேட்டு சண்டையாக போரு. அடுத்த மொட்டை சார் கிட்ட கேட்கலாம். அந்த மொட்டை சார் எப்போ வருவார்? பின்னாடி தான் நின்றுட்டுருக்காரு. ஹலோ மொட்டை சார், உங்கள் பேர் என்ன? ஏய், என் பேரா மொட்டை முருகேசன். முருகேசன் சார், நீங்கள் போயிட்டு வாங்க, நான் மொட்டை முருகேசன் தான் கூப்பிட மாட்டேன். சரி, இந்த கேள் யாரா இது? அழகாக இருக்காங்க, பியூட்டியாக இருக்காங்க. இந்த அக்கா இப்போ வராங்களே, இந்த அக்கா தான் ரெகுலர் கஸ்டமர் நம்மளுக்கெல்லாம். இந்த அக்காவை எப்பயுமே திட்டிடவே கூடாது. டேய், இன்னும் கேலாக்ஸ் கேட்டு திட்டிகிட்டு இருக்கியாடா என்ன? போடா, இல்லைன்னா போகணும். ஐயோ, காசு வச்சா கொடுத்துட்டேன் அவங்ககிட்ட பேசி. டே, ஒன்னால் காசு இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், அவன் யாருன்னு தெரியுதா? அந்த ஸ்குட் கேமில் வருவான்ல, இந்த 6 அது அது நேம் எனக்கு அந்த நம்பர் நம்ம மறந்து போச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவன் நம்பர் என்ன பார்க்கலாம். இந்த குப்பையை வேறு போடணும். இந்த க்ளீனிங் திங்ஸு இதெல்லாம் கிடைக்குதா? சரி, இப்போ 5 எத்தனாவது லெவல் வரும்னு பார்த்துக்கலாம். நம்ம எத்தனாவது லெவல்? ஐயோ, இத்தனை லெவல் தானா? சரி, இந்த சொரணாக்கா, மொட்டை முருகேசன் சார், இவரெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டாங்க. ஏன் சொல்கிறேன்னா, இவங்க சும்மா இந்த ஆடு வேறு சும்மா. சரி, இந்த இதெல்லாம் வாங்கிடலாம், இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கிடலாம். இது வாங்கிட்டு எனக்கு எப்போ காசு இருக்குது? இவங்க வாங்க சொல்கிறாங்க, நான் வாங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி, அது பொருள் வாங்கினா தெரியாமல் வேஸ்ட் பொருள்லாம் வாங்கிட்டேன்னா இதாகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்கிட்டு இந்த பொருள் வர வரைக்கும் வெயிட்டு பண்ணணும், அது வேறு கஷ்டம் நம்மளுக்கு, தெரியுமாங்க? சரி, இப்போ என்ன பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ்? நான் பாடுறேன், பாட்டு கேட்குறீங்களா? போன மாதம் நான் சம்பளம் வாங்கினேன், மோனிசா பொண்ணுக்கு கம்பல் வாங்கினேன், 3 கல் வச்ச மூக்குத்தி வாங்கினேன், மிதிப்பானத்தில் ஜாக்கெட்டு, பக்கத்து வீட்டில் தண்டல் வாங்கினேன், மெரினா பீச்சில் சுண்டல் வாங்கினேன், 10வது குறைக்கு வட்டியை வாங்கினேன், மனிஷா கூட நான் வெட்டியா மூஞ்சிக்க புசிக்க ஃபரன் லவ்லி தொல்லை பண்ணா என்ன வாங்க சொல்லி ஹவுசி நகர் கொஞ்சம் தள்ளி வாங்கி தந்த நல்ல ஜாதி மொழி பசிக்கு மச்சிக்கா சிப்பரி கேட்கும், எல்லாத்தையும் வாங்கிட்டு ஏமாத்த பார்க்கும், பொண்ணுங்க மேலே நீ வைக்காதே சின்ன கேட்டு ஒன்னோடத்துக்கும் என்ன தான் எதுவோ. நான் ஆசைப்பட்ட பொண்ணு பேர் மோனிசா, காதலிச்ச சீரிசா, போனா கேர்லெஸ்ஸா. நான் பாடின பாட்டு பிடிச்சிருச்சுன்னா லைக் சப்ஸ்கிரைப் இதெல்லாம் தட்டி விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லை, சும்மா ஜோக்குக்கு தான் பாடலான்னு பார்த்தேன். இந்த பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதில் நான் பாடிட்டேன். ஃபுல்லாக பாடலாம் தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாட்டையே நான் துக்கூண்டு பாட்டையே 5 நாள் ப்ராக்டிஸ் பண்ணேன். ஃபுல் பாட்டு பாடணுன்னா 10 1 வருஷம் ஆனாலும் கற்றுக்க முடியாது. சரி, இந்த பொருளை திங்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம். நம்ம இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கி ஆர்டர் போட்டாச்சு. இது வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும், இல்லை இதாச்சு போய் ஏறிக்கிட்டு நிற்கணும், வண்டி மேலே ஏறுவோம். இது வந்துருச்சு. அடுத்தது வாட்டர் பாட்டில் வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம காசு தான் இருக்குல்ல, வாட்டர் பாட்டில் வாங்கிடலாம் ஒன்று. சரி ஃப்ரெண்ட்ஸ், சவுண்டெல்லாம் கேட்டிருக்கோம், அது என்னை திட்டினாங்க, அதால தான் சவுண்டு கேட்டுச்சு. சரியா ஃப்ரெண்ட்ஸ், பரவாயில்ல, இது வந்துருச்சுல, இதை அடுக்கி வச்சிடலாம். அடுத்து இந்த ஆப்பிள், ஆரஞ்சு, அடுத்து வந்து எத்தனை ஆப்பிள் வாங்கியிருக்கேன்னு 2 ஆப்பிள் வாங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன். 2 ஆப்பிள், 1 ஆரஞ்சு, 2 இதுன்னு நினைக்கிறேன். அது என்ன இல்லை, 2 ஆப்பிள் இல்லை, தெரில 3 இது வாங்கியிருப்பேன். 1 ஆப்பிள், 1 ஆரஞ்சு, அடுத்து என்னது அவகேடோ. இந்த 3ல் ஏதாச்சும் ஒன்று தான் எக்ஸ்ட்ரா வாங்கியிருப்பேன். ஏதோ வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், என்ன ஒன்று காணோம். இங்கே இருக்கா ஆப்பிள்? ஃபஸ்ட்டு ஆப்பிளை கொண்டு போய் வச்சிடலாம். 1 ஆப்பிள் தான் நம்ம ஆர்டர் போட்டிருக்கோம், அதெல்லாம் 1 தான் வந்திருக்கு. அடுத்து அவகேடோக்கு அடுத்து ஆரஞ்சு. அவகேடோ தான் நம்ம 2 வாங்கணும்னு நினைக்கிறோம். எனக்கு ஆல்ரெடி மறதி இல்லை, இந்த இதை வச்சுக்கிட்டு மறதி டும் டும் மறதி டும் டும் மறதி டும் டும் மறதி. நான் பாட்டு பண்ணேன், தப்பாக நினச்சிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வர்ற வரைக்கும் எவ்வளோ நேரம் தான் நான் வெயிட் பண்ணுறதோ, கடுப்பாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரி, இந்த நைட்டு முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். மர்தி சவுண்டு கேட்டிருக்கும், தப்பாக நினச்சிக்காதீங்க. நம்ம இதில் பார்க்கும்போது நைட் ஷிஃப்ட் முடிஞ்சிருச்சு, ஆனால்
ஏதோ 2 பேர் கோவப்பட்டு போயிருக்காங்களா அதில். அதான் பார்த்தோம்ல அந்த டீ அந்த என்னது காப்பி பவுடர் இல்லை, அடுத்து அந்த கெலாக்ஸ் தீந்து போன வாட்டி வந்தேன் பார்த்தியா, அதால். இப்போ மறுபடியும் ஆர்டர் போடலாமா? இல்லை அந்த இடத்துல 75 ரூபான்னு ஒன்று போட்டிருக்கு, அது வாங்கி வச்சுக்கலாம். இதுக்கு ஒன்று டிட்டுக்கு டிட்டுக்கு டுட்டும் டனக்கு டனக்கு டடக்கு டூ டனக்கு டனக்கு டடக்கு டனக்கு டனக்கு டடக்கு டனக்கு டும் டும் டனக்கு டும் டும் டனக்கு 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 டும் 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 டனக்கு டும் டும் டும்ப டக்கட டக்கட டும் டும் டும்ப டக்கட டக்கட தன்னானே பாடும் பாட்டு காதோரம் கேட்கும் பாட்டு என்ன வேணும் உனக்கு கொட்டி கொட்டி கிடக்கு என்ன வேணும் உனக்கு கொட்டி கொட்டி கிடக்கு என்ன வேணும் உனக்கு கொட்டி கொட்டி கிடக்கு என்ன கொட்டி கிடக்கு அதை கூட கொட்டி கிடக்கு நான் பண்ணப்பட்டு நல்லா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ், ரைமிங்காக பேசுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ், அந்த அக்கா அழகாக இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே போகிறாங்க பாருங்கள் முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை இந்த அந்த இது இருக்குல்ல, அதில் வந்து நம்ம இப்போ எடுக்கிறதெல்லாம் அதில் வச்சுக்கலாமா, அதுக்கு தான் அது. எதுக்கு அது நம்ம கீழே தூக்கி போட்டு வச்சுக்கலாம்ல, எதுக்கு அந்த ரூம் நிறையா ஆர்டர் பண்ணணும்னா அதில் வைக்கணுமா? நான் ஒருக்கா விளையாண்டுருக்கேன், இப்போ இதில் ரெக்கார்டு பண்ணாமல் விளையாண்டுட்டேன்னா பாதி இது முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட். ரெக்கார்டு பண்ணாமல் விளையாடினா அதை திருப்பி அதை மறைச்சிட்டு விளையாடணுன்னா, ஃபஸ்ட்லேருந்து விளையாடணுன்னா ஃபஸ்ட்டுலேருந்து டெலீட் பண்ணிக்கிட்டு விளையாடணும்ல, ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு விளையாடணும் தெரியுமா அந்த கேமை? இந்த இது ஆடு இல்லையே, இது அந்த லெவல்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆக நம்மளுக்கு அந்த பொருள்ஸ் எல்லாம் கிடைக்கும். இல்லை ஒன் டே அந்த மாதிரி இல்லை கேமில். ஐயோ போலீஸ் அங்கிள் என்ன பண்ணுறீங்கோ? இந்த கேமோட லோகோவை இங்கே போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். முன்னாடி லோகோ இந்த மாதிரி தான் வரும், நான் காட்டில் அவ்வளோதான் கட் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஹாரர் வீடியோஸ்லாம் போடுவேன், அது என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் போடுவேன். உங்களுக்கு ஹாரர் வீடியோஸ்லாம் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஹாரர் வீடியோ அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எத்தனாவதுன்னு தெரில, நான் சொல்லிடுறேன். நான் எத்தனாவதுனா 8வது படிக்கிறேன். என்னோட சின்ன பசங்கள்லாம் அக்கான்னு கூப்பிடுங்க, என்னோட பெரிய பசங்கள்லாம் பாப்பான்னு என்னை கூப்பிடுங்க. ஹாரர் வீடியோ போடுங்க பாப்பா அப்படின்லாம், ஹாரர் வீடியோ போடுங்க அக்கா அப்படின்லாம். உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்கிறோ இல்லை ஹாரர் வீடியோ போடு ஃப்ரெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம், அது உங்கள் இஷ்டம். நீங்கள் எப்படி வேணாலும் கூப்பிடலாம், எனக்கு ஒன்றும் இல்லை. நான் சின்ன பொண்ணு தான், ஆனால் இவ்வளோ அழகாக விளையாண்டுருக்கேன்ல, பாட்டு அழகாக பாடுறேன்னா. கடையை ஓப்பன் பண்ணி எவ்வளோ நேரம் ஆகுது, இன்னும் பேசிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா 10 வாட்டர் கேன் அதில் வைக்கணுமா, காசு இருந்தானே வைக்கிறதுக்கு. சரி அடுத்த அக்காங்கிட்ட தான் பேர் என்னன்னு கேட்கணும். பேர் என்ன? குண்டு அங்கிள் உங்கள் பேர் என்ன? குண்டு பாபு அங்கிள், போயிட்டு வாங்க, பை பாய். என்னடா பேர் குண்டு பாபு மொட்டை முருகேசனு, நேமப்பாரு ஆளப்பாரு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடம் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஆமாம் அக்கா, உங்கள் பேர் என்ன? சன் சிட்டி அக்கா. சரி என்ன பேர்டா இது, சன் சிட்டி குன் சிட்டின்னு. ஆனால் அவங்க பேர் என்ன? சுட் கேம்லேருந்து வந்திருக்கீங்க, என்ன செத்து போலையா? நான்லாம் செத்து போல தெரியுமா? உங்கள் பேர்லாம் நான் கேட்கல, அடுத்தவங்க பேரே அப்படி இருக்கும், உங்கள் பேர்லாம் எப்படி இருக்க போகுது? சரி அக்கா, முஸ்லீம் அக்கா, உங்கள் பேர் என்ன? என் பேரா? பார்த்திமாவாக்கா. சரி பார்த்திமாக்கா, உங்கள் பேர் தாங்க்கா இதில் நல்லா இருக்குது. சரி அக்கா, உங்கள் பேர் என்ன? என் பேரா? பஃபூனு தலையாக்கா. என்னக்கா பேர் இதெல்லாம்? ஏய் என்ன, என் பேர் ஏன் சந்தேகப்படுறியா? இல்லைக்கா, நல்லா தாங்க இருக்கு உங்கள் பேர். அக்கா உங்கள் பேர் என்ன? என் பேர் நாகினி. என்னடா நாகினி அக்கா? என்னக்கா நாகினி? என்ன என் பெரிய கிண்டல் பண்ணுறியா?
இல்லை இல்லை கிண்டல் பண்ணல, நீ கோச்சிக்காதீங்க, டெய்லி வாங்க. ஐயோ இந்த கிழவங்கிட்டலாம் பேலி கேட்கணுமா? ஸோ கிழவங்கிட்டலாம் கேட்க வேணாம். அந்த சார் பேர் ஏதோ, இந்த சார் பேர் தான் தெரியல, எல்லார் பேரையும் தெரியுது. முனுசேசுவே. அந்த அக்கா பேர் என்னன்னு கேட்கணும் ஃபஸ்ட்டு. அண்ணா நீங்கள் போயிட்டு வாங்கணும். இந்த அக்கா பேர் என்ன இருக்கும்? ஹாய் அக்கா, உங்கள் பேர் என்ன? என் பேரா குண்டு குபலி. என்ன அக்கா பேர் குண்டு குபலி? என்ன என் பேரையும் குறை சொல்கிறியா? சாரிக்கா அப்படி. சரி, இவன் பிஸ்னஸ் மேன், யாருன்னு தெரில, பிஸ்னஸ் மேனே கூப்பிட்டுக்கலாம். இந்த அக்கா பேர் தான் சொன்னாங்களே, நாகமுனியம்மாவா? இல்லை இந்த அக்கா பேர் தான் சொன்னாங்க. இந்த அக்கா வந்தாட்டி கேட்கலாம். அக்கா உங்கள் பேர் என்னக்கா? அதெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்க்கா சொல்ல முடியாது? முதலையே சொன்னேன்ல, கேட்க மாட்டியா? அக்கா வாங்கக்கா, நீங்கள் உங்கள் பேர் சொல்லலாம் என்னண்ணா செத்து போயிடுவீங்களா? சொல்லுங்கக்கா. எதா சொல்ல முடியாது. சரி இந்த குண்டங்கள் போட்டோம். குண்டு கோபாலா, பாய் குண்டு கோபாலா. ஏய் என்ன என் பெரிய குண்டு கோபாலன் கிண்டல் பண்ணுறியா? இரு உன் கடையை இழுத்து முற. சாரி சார், இனிமேல் பேச மாட்டேன் குண்டு கோபாலா. ஏய் மறுபடியும் என்ன கிண்டல் பண்ணுறியா? சாரி. ஐயோ இந்த மொட்டை சார் வர, மொட்டை கோபாலன். அக்கா உங்கள் பேர் என்ன? நாகமுனேஸ்வரி. நாக்கா நாகமுனேஸ்வரி. அக்கா உங்கள் பேர் என்ன? பச்சை தலை பாம்பு. அக்கா என்னக்கா இது பச்சை தலை பாம்பு? பரவாயில்ல, இந்த அக்கா கோபப்படாமல் போயிட்டாங்க. பின்னாடி வர அக்கா பேர் நாகினி தானே? நாகினி கோகினின்னு வச்சுக்கிட்டு. ஏய் என்ன நிற்கும் போது காது கேட்காதுன்னு நினைக்கிறியா? என் பேர் இப்படி கிண்டல் பண்ண அவ்வளோதான், உன் கடையை இழுத்து மூட வச்சிருவேன். அக்கா சாரிக்கா, இனிமேல் நாகினி அக்கா பேச மாட்டாங்க. நாகினியும் ஒரு நல்ல பேர் தாங்க. அங்கே முடி கோபாலின்னு ஒரு அக்கா வராங்க பாரு. ஏய் எடுத்துகிட்டு இருந்தா எனக்கு என்ன பேர் சொல்கிறது கேட்காதுன்னு நினைக்கிறியா? இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளோதான் பார்த்துக்கோ. ஐயோ இந்த அக்காங்கெல்லாம் திட்டிக்கிட்டே இருக்காங்க. சாரிக்கா. எவ்வளோ நேரம் ஆகுது, எப்போ தான் கேம் ப்ளே முடிப்போன்னு தெரில. இவங்கெல்லாம் போனால் கூட பரவாயில்ல, இன்னும் அந்த பொருளெல்லாம் வாங்கி போட்டால் தான் இது பண்ணணும். கம்மியாக கொடுத்தா வாங்க மாட்டேங்கிறான் பார்த்தியா? அதுவே எச்சா கொடுத்தா ஊஹூ அப்படின்னு சொல்லிட்டு போவான். ஐயோ அழகான பார்த்திமா. பாப்பா என்ன அழகா இருக்குன்னு சொல்கிறியா? இருபது சாக்லேட் வாங்கி தரேன். சரிக்கா உங்களுக்கு எதாவது சிட்டிடும் அப்படின்னு சத்தம் கேட்டுச்சாக்கா? ஆமாம். என்னக்கா சத்தம் கேட்டுச்சு? இல்லை உங்களுக்கு முன்னாடி நின்றுட்டுருக்காங்கல்ல அந்த சார் உங்களை குசு போட்டாங்க. கருமா, இனிமேல் கடை பக்கமே வர மாட்டேன். அக்கா சாரிக்கா, உங்களுக்கு தான் அழகாக இருக்குன்றேன்லக்கா. முடி கோபாலி வராங்க பாருங்க, முடி கோபாலி. என்ன கிண்டல் பண்ணுறியா? இல்லைக்கா சாரிக்கா. என்னக்கா எல்லாரும் வயசு ஒரே மாதிரி இருக்கு? இல்லைப்பா ஏன்னு தெரியல அப்படி. சரி எல்லாரும் வயசு. க்ளோஸ் பண்ண போகிறோண்டி, வெளியே போ. நாங்கள் க்ளோஸ் பண்ணணும். வெளியே போ. அவள் வெளியே போக மாட்டேங்கிறா ஃப்ரெண்ட்ஸ். அவள் நிற்கட்டும், நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்கலாம். பாருங்க போக மாட்டேங்கிற. கெலாக்ஸ் தின்னு தான் பெருத்த மாடாட்ட போயிட்டான். பச்சை தலை பாம்பு அப்படின்னு ஒரு பேரா. என் பேரை பார்த்தீங்களா? அபி அப்படின்னு அழகாக வச்சுருக்காங்க. அவள் பேரை பாருங்க, பச்சை தலை பாம்பு. பக்கத்து வீட்டு நோம்பு அப்படின்னு ஒரு இது. எங்கள் வீட்டு பக்கத்தில் சவுண்டு கேட்டிருக்கோம். ஏன்னா எங்கள் தாத்தா ஃபோனு பார்த்துட்ருக்காங்க, அதனால் சவுண்டு கேட்கும். நீங்கள் சவுண்டெல்லாம் கேட்காதீங்க, நான் பேசுறது மட்டும் பாருங்கள். இங்கே பாருங்கள், ஒரு அக்கா அழகா பாரியட்டும் போகிறாங்க. இந்த அக்கா பேர் என்னன்னு தெரியல, அவங்க அழகாக இருக்காங்க பிங்க் கலரில். ஆனால் எனக்கு பிங்க் கலரு பிடிக்காது, ஏன்னா எனக்கு பிளாக்கு தான் பிடிக்கும். ஆனால் எனக்கு ஒரு கொடியை பிடிக்கும்.
ஏன்னா எனக்கு 2 கொடியை பிடிக்கும். என்ன கொடி? நம் தேசிய கொடி, டிவிக்கு கொடி. அது 2மே பிடிக்கும். தமிழலை பறக்குது, தமிழர் விடம் பழக்குது. எனக்கு அந்த பாட்டு தெரியாது, சும்மா ரைமிங்காக பாடலான்னு பார்த்தேன், வரமாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். சரி பொருளெல்லாம் வாங்கி போட்டுட்டு அடுத்த நாள் பார்ட் 3ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் 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 பாய். இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கானை ஆலில் வச்சுக்கோங்க நண்பர்களே. தமிழர் கொடி பறக்குது, தமிழர் அணா பறக்குது, சீமை இந்த சிக்கிரம்மா சின்ன பாண்டி வருகுது. அவ என்ன தேடி வந்த அஞ்சல. எனக்கு இந்த பாட்டு தான் பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப. அவ என்ன தேடி வந்து அஞ்சல, அந்த பாட்டு பிடிக்கும். இங்கிலீஷ் அடுத்து இன்னொரு பாட்டும் பிடிக்காது. இப்போ என்ன ஏண்டி ஒன்னா லவ் பண்ணுறேன், அந்த பாட்டு பிடிக்கும். அது ஒரு ஆல்பம் சாங்ஸு, அதுக்கு ஒரு மூவினே இல்லை. மூவி இருக்கான்னு தெரியல, சில பேருக்கு அந்த மூவி தெரிஞ்சிருக்கும், எனக்கு அது தெரியல. எப்போ பார்த்தாலும் எங்கள் அண்ணன் திட்டிக்கிட்டே இருப்பான். திட்டுவான். நான் அதை கண்டுக்கவே மாட்டேன். அந்த மாதிரி நீங்களும் இருந்துக்கோங்க. உங்கள் வீட்டில் ஒரு அண்ணன் இருக்கானா, ரெட் கலர் ஹார்ட் போடுங்க. இல்லை நான் தனியாக இருப்பேன், எப்பயுமே எனக்கு யாரும் இல்லை, எங்கள் அண்ணன் இல்லை, சொந்த அண்ணன் இல்லை அப்படின்னா பிளாக் கலர் ஹார்ட் போடுங்க. அதுவே உங்களுக்கு தங்கச்சி, அக்கா அந்த மாதிரி இருந்தாங்கன்னா ப்ளூ கலர் ஹார்ட் போடுங்க. உங்களுக்கு உங்கள் இந்த மாதிரி தங்கச்சி, அண்ணன் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு பிடிக்கும்னா லைக் பண்ணிக்கோங்க. பிடிக்காதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிக்காதுன்னா கமெண்ட் பண்ணிக்கோங்க. அதுவே பிடிக்கவும் செய்யும், பிடிக்காதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே. எனக்கு 3rd ஆப்ஷன் சப்ஸ்கிரைப். ஏன்னா எனக்கு பிடிக்கவும் செய்யும், பிடிக்காமையும் செய்யும். ஒரு செகண்ட் பிடிக்கும், ஒரு செகண்ட் பிடிக்காது, அந்த மாதிரி. சரி ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொன்னால் என்னோட நீங்கள் பெரியவங்களாம் இருப்பீங்க. அப்போ நான் உங்களை எப்படி கூப்பிடணும்? காய்ஸ்ன்னு கூப்பிட்டா நான் உங்களுக்கு மரியாதை கொடுக்குற மாதிரி இருக்காது. அதால ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு கூப்பிடணும். அதுவும் இல்லாமல் இந்த வார்த்தைகள்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இந்த வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த பச்சை கலர் இருக்கிற நோட்டில் பண்ணாங்க. நம்ம 5 லெவலு இல்லைன்னா 5 லெவலு தாண்டிட்டோம். அந்த பேஸ்கெட் பால் கோட்டிங் வந்து இதாயிரும். ஆனால் ஏன் சத்தம் கேட்குற ஒரு மாதிரி, ஏன்னா நான் தின்னிட்டுருக்கேன், சத்தம் கேட்குறேன். சரி, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் 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 பாய். மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய் பாய்.